அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் விபுதரைய அகாடமியிலிருந்து. நாம் இப்போ பார்க்க போகிறது ஆகு பேரை பார்க்க போகிறோம். 2024 குரூப் 2 குரூப் டிஏ கொஸ்டின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகு பேரை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது எங்கேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2003 புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நாம் 2003 புக்கில் இருந்து என்னென்ன ஆகு பேர் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் உள்ள தொடர்கள் ஒரு 6 தொடர் இருக்குது. இதை வாசித்து பாருங்களேன். மஞ்சள் பூசி சிவப்பு உடுத்தி மல்லிகை சூடி மங்கையும் மணாளனும் மழலையரோடு மலர்வனம் புகுந்தனர். 2 மறிக்கொழுந்து விற்கும் மாது ஒருத்தி வந்தாள். 3 கொழுந்தை வாங்கி கொழுநன் சூட்டினான். 4 பொழுது சாய்ந்தது. 5 வற்றல் பொரியல் சோறு குழம்பு என ஏற்ற உணவை இன்பமாய் உண்டனர். 6 ஊரே உறங்கியது. இதுல நம்ம சிவப்பு கலர் போட்டிருக்கலாம். அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொற்கள் அதெல்லாம். ஸோ இதில் பாருங்க, மேலே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் அடிக்கோட்ட சொற்களை கவனிக்க, அவை பெயர் சொற்களை. ஆமாம், அது எல்லாமே பெயர் சொற்கள் தான். இந்த பெயர் சொற்கள் தனியாக உச்சரிக்கும் பொழுது அதோட பொருளையே தரும். ஆனால் ஒரு வாக்கியத்தோட சேர்ந்து இந்த பெயர் சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அது அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளை தரும். ஸோ அதை தான் ஆகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதை பாருங்க, ஒரு பெயர் சொல் தனிச்சொல்லாக வரும்பொழுது அச்சொல்லுக்கான பொருளை குறிக்கும். அதே சொல் வாக்கியத்திலோ அல்லது தொடரிலோ வரும்போது தனக்குரிய சொல்லுக்கான பொருளோடு தொடர்புடைய வேறொரு பொருளை குறிச்சு வரும். ஸோ அதனால் ஒரு பெயர் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளை தொன்று தொட்டு உணர்த்தி வந்தால் அதனை தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது? ஆகு பெயர் அப்படின்னு சொல்லுது. சரி, ஓகே. அப்போ அந்த ஆகு பெயருக்கான இலக்கணம் தான் என்ன அப்படின்னா, அது ஒரு பெயர் சொல்லாகத்தான் இருக்கும். ஒரு பெயர் சொல் தான் ஆகு பெயராக இருக்கும். அந்த பெயர் சொல் தன் சொல்லுக்கான பொருளை உணர்த்தாமல் மாறாக அச்சொல்லோடு தொடர்புடைய வேறொரு பொருளை உணர்த்தி வருவதுதான் ஆகு பெயர். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஸோ பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் 6 வகைப்படும். இதே அடிப்படையாக கொண்டு இந்த 6 ஆகு பெயரையும் அப்படியே ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ பெயர் சொற்கள் தனியாக வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு பெயர் சொல் இருக்கு, அந்த பெயர் சொல் தனியா வந்தா அப்படி இருக்கும். இப்போ மல்லிகை அது பொருள் பெயர், வகுப்பு இடப்பெயர், பொழுது காலப்பெயர், கொழுந்து சினைப்பெயர், கார் கருமை பண்பு பெயர், ஆட்டம் தொழில் பெயர். இந்த பெயர் சொற்கள் எல்லாமே ஒரு வாக்கியத்தோட சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது வேறொரு பொருளை தரும். வாக்கியத்தோட சேர்ந்து வரும்போது வேறொரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆகு பெயர். இப்ப பாருங்க, மல்லிகை சூடினால் பொருளாகு பெயர், வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர், பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர், கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர், கார் பெய்தது பண்பாகு பெயர், ஆட்டம் முடிந்தது தொழிலாகு பெயர். ஸோ இதை தான் இப்போ பொருளாகு பெயர்ல இருந்து தொழிலாகு பெயர் வரைக்கும் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, பொருளாகு பெயர் மல்லிகை சூடினால். இப்போ மல்லிகை சூடினால எது பெயர் சொல் அப்படின்னா மல்லிகை அப்படின்றது பெயர் சொல். இந்த மல்லிகை அப்படின்றதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் இருக்கு, தண்டு இருக்கு, இலை இருக்கு, பூ இருக்கு. ஆனா மல்லிகை சூடினால் அந்த மல்லிகை அப்படின்ற பெயர் சொல் ஒரு வாக்கியத்துல வரும் பொழுது மல்லிகை சூடினால்னு வருது. ஆனா மல்லிகை அப்படின்றது என்னது? ஒரு செடியை குறிக்குது. ஆனா மல்லிகை சூடினால்னு வாக்கியத்துல வரும்போது அது ஒரு பூவை குறிக்குது. ஸோ ஒரு முழு பொருள் அதோடு தொடர்புடைய ஒரு உறுப்புக்கு ஆகி வருவதுதான் பொருளாகு பெயர். இதை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பாருங்க, மல்லிகை சூடினால் என்னும் வாக்கியத்தில் மல்லிகை என்பது வேர், தண்டு, இலை, பூ ஆகியவற்றை கொண்டுள்ள ஒரு பொருளாகிய கொடியை குறிக்கவில்லை. மாறாக அக்கொடியின் ஒரு பகுதி உறுப்பை பூவை மட்டும் குறித்து வந்துள்ளது. ஒரு முழு பொருள் அதன் ஓர் உறுப்பை மட்டும் இங்கு உணர்த்துகிறது. இதனை முதலாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம், இடவாகு பெயர். வகுப்பு கலைந்தது. வகுப்பு கலைந்தது இதுல பெயர் சொல் என்னது? வகுப்பு. வகுப்பு அப்படின்றது ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல் அதோட சொல்லுக்கான பொருளை குறிக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை. அது அந்த பெயர் சொல் வாக்கியத்துல வரும்போது, வகுப்பு கலைந்ததுன்னு வாக்கியத்துல வரும்போது அங்க வகுப்பு கலைஞ்சிருக்காது. அங்க கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஆகி வர்றதான் இடவாகு பெயர்னு சொல்றாங்க. ஸோ இதில் பாருங்க, வகுப்பு கலைந்தது என்னும் வாக்கியத்தில் வகுப்பு என்பது இடப்பெயர்.
ஆனால் இந்த இடத்தில் கல்வி கற்கும் மாணவரை குறிப்பதாக வாக்கியம் பொருள்படுகிறது. இங்கு வகுப்பு என்னும் இடப்பெயர் அதோடு தொடர்புடைய மாணவரை குறித்தமையால் இடவாகு பெயர் ஆனது. ஓகே, அடுத்தது பாருங்க, காலவாகு பெயர் பொழுது சாய்ந்தது. இதுல பெயர் சொல் என்னது? பொழுது. இப்போ பொழுதை வந்து தனியா உச்சரிச்சோம் அப்படின்னா பொழுது, அது என்னத்தை குறிக்கும்? காலத்தை குறிக்கும். அப்போ தனியா உச்சரிக்கும் போது வந்துட்டு பொழுது ஒரு பெயர் சொல், அந்த பெயர் சொல்லுக்கான அர்த்தத்தை வந்து குறிக்குது. ஆனா அது வாக்கியத்துல வரும்போது பொழுது சாய்ந்தது அப்படின்ற வாக்கியத்துல வரும்போது வந்து அந்த பொழுது வந்துட்டு காலத்தை குறிக்கவில்லை, மாறாக அதோடு தொடர்புடைய வேறொரு பொருளை குறிக்குது. அப்படி என்ன குறிக்குது? அதோடு தொடர்புடைய சந்திரனை குறிக்கிறது. அதாவது சூரியன் வந்து மறையுது, சாரி சந்திரன் இல்லை, சூரியன் தான் வருது, சூரியன் வந்து மறையுது என்பதை தான் வந்துட்டு இது உணர்த்துகிறது. அப்ப பொழுது என்னும் சொல் வந்துட்டு ஒரு காலப்பெயர். ஆனால் பொழுது சாய்ந்தது என்னும் தொடரில் காலத்தை குறிக்காமல் சூரியனை குறிக்கிறது. எனவே இது வந்துட்டு காலவாகு பெயர். அடுத்தது பாருங்க, சினையாகு பெயர் கொழுந்து நட்டனர். எனது கொழுந்து நட்டனர். இப்போ கொழுந்து அப்படின்னா என்ன, எதை சொல்லுவோம்? கொழுந்து அப்படின்னா ஒரு இலையோட ஆரம்ப ஸ்டேஜ், வளர்ந்து வரும்ல அந்த ஸ்டேஜ் தான் வந்துட்டு கொழுந்துனோ தளிர் துளிர் அந்த மாதிரி வந்துட்டு நாம சொல்லுவோம். இப்போ இந்த கொழுந்து நட்டனர் அப்படின்றதுல வந்துட்டு பெயர் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா கொழுந்து. ஸோ கொழுந்தை தனியா எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த கொழுந்து அப்படின்ற பெயர் சொல் அதோட பொருளை தான் குறிக்குது. ஆனால் ஒரு வாக்கியத்துல கொழுந்து நட்டனர் அப்படின்னு வரும் பொழுது அதுல உள்ள கொழுந்து அப்படின்ற சொல் வந்துட்டு மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்ற மாதிரி வந்து வருது. அதாவது ஒரு முழு பொருளோட ஒரு உறுப்பை வந்து அந்த முழு பொருளுக்கும் ஆகி வருவதுதான் வந்துட்டு சினையாகு பெயர். பொருளாகு பெயரும் சினையாகு பெயரும் கொஞ்சம் குழப்பம். அதை நீங்க வந்து புரிஞ்சு படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதை வாசிக்கிற பாருங்க. இலையின் தளிர் பருவத்தை குறிக்கும் பெயர் கொழுந்து. இலை என்பது தாவரத்தின் ஒரு உறுப்பு அல்லது சினையாகும். கொழுந்து நட்டான் என்னும் வாக்கியத்தில் கொழுந்து என்னும் இலைப்பெயர் மறிக்கொழுந்து என்னும் செடியை குறிப்பிடுகிறது. அதனால் இது வந்து சினையா பெயர். ஓர் உறுப்புல ஒரு உறுப்போட பெயர், அதாவது கொழுந்து, அந்த உறுப்பு அதான் ஒரு உறுப்போட பெயர் முழு பொருளுக்கும் ஆகி வருவது. முழு பொருளையும் ஒரு தொடரில் குறித்து வந்தால் அச்சொல் சினையாக பெயர் எனப்படும். ஸோ முழு பொருள்னா எதை குறிக்குது? மறிக்கொழுந்தை குறிக்குது. இப்போ பாருங்க, சினையாக பெயர் பொருளாக பெயர் என்ன வித்தியாசம்? முழு பொருளும் ஓர் உறுப்பை குறித்தால் பொருளாக பெயர், ஓர் உறுப்பு முழு பொருளை குறித்தால் அது சினையாக பெயர். இப்போ முழு பொருள்லாம் என்னது? இது இப்போ பொருளாக பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டு? மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள்னு வந்துட்டு மேலே பார்த்தோம். அது முழு பொருள் என்னது? மல்லிகை. மல்லிகைன்றது ஒரு செடி. ஆனால் மல்லிகை சூடினாள் அப்படின்னு வரும்போது வந்துட்டு அது வந்து ஓர் உறுப்பை குறிக்குது, பூவை மட்டும்தான் குறிக்குது. அதனால வந்துட்டு பொருளாக பெயர். அதனால ஒரு முழு பொருள் ஒரு உறுப்பை குறித்தால் பொருளாக பெயர், ஓர் உறுப்பு ஒரு முழு பொருளை குறித்தால் அது வந்து சினையாக பெயர். இப்போ ஓர் உறுப்பு என்னது? கொழுந்து. அது வந்து முழு பொருளை மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னு வாக்கியத்துல வரும்போது வந்து அது ஒரு முழு பொருளை மறிக்கொழுந்து அப்படின்ற ஒரு முழு செடியை குறிக்கிறதுனால வந்து அது வந்து சினையாக பெயர்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். பண்பாகு பெயர் கார் பெய்தது. கார் பெய்தது. பண்பு பெயர்லாம் என்னெல்லாம் வரும்? நிறம், சுவை, அளவு, வடிவம், தன்மை, இது எல்லாமே வந்துட்டு பண்பு பெயர்ல வரும். ஸோ அப்போ கார் அப்படின்றதுக்கான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா கருமை நிறத்தை தான் வந்துட்டு கார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து வண்ண பண்பு பெயர் வந்துட்டு சொல்லுவாங்க. கார் பெய்தது அப்படின்றதுல வந்துட்டு பெயர் சொல்லணும் என்னன்னா கார்னா என்னது? மேகம். கார்னா மேகம். மழை பெய்தது, அதாவது கருமை நிறத்தை உடைய மேகம் பொழிந்தது, அதான் வந்துட்டு இதுக்கு வந்து பொருள். அப்போ அந்த வண்ணம் வந்துட்டு மேகத்துக்கு ஆகி வருது. அதனால இது வந்துட்டு பண்பாகு பெயர். இப்போ வாசிக்கிறேன் பாருங்க. பண்பு பெயர் என்பது வண்ணம், வடிவம், அளவு, சுவை, தன்மை ஆகியவற்றை குறிக்கும் சொல்லாகும். கார் என்பதற்கு கருமை என்பது பொருள். எனவே இது வண்ண பண்பு பெயர் எனப்படும். கார் பெய்தது என்னும் தொடரில் கரிய வண்ணமுடைய மேகம் என கார் என்னும் சொல் பொருள்படுகிறது. எனவே இது பண்பாகு பெயரானது. அடுத்தது பாருங்க, தொழிலாகு பெயர் ஆட்டம் முடிந்தது. ஆடும் செயலையோ அல்லது தொழிலையோ குறிப்பிடும் பெயர் வந்துட்டு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து இது வந்து தனியா ஒரு பெயர் சொல்ல வச்சு சொன்னோம் அப்படின்னா ஆட்டம் அப்படின்னா அந்த சொல் வந்து அதுக்கான பொருளை தருது. இதே ஆட்டம் முடிந்தது அப்படின்னு ஒரு ஆட்டம் வந்து வாக்கியத்துல வரும்பொழுது வந்துட்டு
ஆட்டம் என்பது தொழில் பெயரை குறிப்பதற்காக வரவில்லை, ஆடும் செயலோடு தொடர்புடைய கலை நிகழ்ச்சியை குறித்து வந்துள்ளது. அதனால் இது வந்துட்டு தொழிலாகு பெயர் என அழைக்கப்படுகிறது. இப்ப நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது பார்க்க போறோம். இருமடி ஆகுபெயர், அடையெடுத்த வாகுபெயர், இருபெயரிட்ட ஆகுபெயர், விட்ட வாகுபெயர், விடாத ஆகுபெயர். இது எல்லாமே வந்துட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். உறுதியா நீங்க பாருங்க. காணொளி பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.